வணக்கம் பாக்கி சார். 2 நாள் பயணமாக டெல்லி சென்ற முதல்வர் விஜய் அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு கொண்டாங்க. இன்றைக்கு நடைபெறுகின்ற ஒரு முக்கிய நிகழ்வு ரத்தாகி இருக்கு. இந்த நிலையில் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான எதிர்பார்ப்புகள் நிகழ்ந்தது. ஏன்னா ஒரு மாநிலத்தின் குரல் தேசிய அளவில் உழைக்கும் வகையில் இருக்கும் ஒரு முதல்வருடைய பேச்சு அப்படிங்கிறது. ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்காம புறக்கணித்திருக்கார் திரு விஜய் அவர்கள். ஒரு பத்திரிகையாளரை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பத்திரிகையாளரை சந்திப்பது என்பது ஒரு மரபுதானே ஒழிய அது கட்டாயம் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட செய்தியாளர்களை சந்திப்பது மிக குறைவு. எம்ஜிஆர் அவர்கள் கூட அவர் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த காலத்துல செய்தியாளர்களை சந்தித்தது மிக குறைவுதான். கருணாநிதி வாரம் முறை 10 நாள் ஒரு முறை, மாதம் 2-3 முறை எல்லாம் சந்திப்பது அது அவர்களுடைய பாணி. ஆனா அவர் முதலமைச்சர் தான் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி உண்டு. இது மாதிரி முக்கிய நிகழ்வுகளை அவர்கள் சந்தித்து என்ன பேசணும், என்ன விஷயம் இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு பேசலாம். அதுக்கு ஒரு நல்ல பத்திரிகையாளரோட ரேப்போ உறவை புதுப்பித்துக் கொள்ள பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில செய்தியாளர்களை சந்திக்கலாம். சர்ச்சைகளை தவிர்த்து விட்டு அதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி மற்றது பண்ணலாம். விஜய் பொதுவாகவே செய்தியாளர்களை சந்திப்பதில்லை. அது அவருடைய இயல்பு என்றுதான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுங்க, வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கம் அப்படிங்கிற போது நிச்சயமா ஊடகங்களுக்கு ஏதேனும் சொல்ல வேண்டும். ஒன்று, பிரதமர் அவர்களை சந்தித்தது தொடர்பாக ஏதேனும் செய்தி அறிக்கை, விரிவான அறிக்கை மக்களுக்கு, அதாவது ஊடகங்களுக்கு வெளியிடப்பட வேண்டும். அல்லது அமைச்சர் அது செய்யணும். 2வது, அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களுமே செய்தியாளர்களை சந்தித்தாலே அரசாங்கத்தினுடைய மனநிலை என்ன என்று புரியும். செய்தியாளர்களை சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் அவர்களுடைய விருப்பம். அதை பற்றி கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா இருந்தா ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். அதற்கு மாற்று வழிகளை யோசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். பாக்கி சார், திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது அதிகமாக பத்திரிகையாளர்கள் சந்திக்கவில்லை தான். ஆனால் இன்று தமிழக முதல்வராக பிரதமர் மோடி அவர்களை சந்தித்த போது அங்கே நடந்த நிகழ்வுகள் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவர் பகிர்ந்திருக்கலாமே. அதுதான், அது செய்தியாளர்களை சந்திப்பதே முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு தேவையாக இருக்கிறது. இதுல என்னன்னா அரசாங்கத்தினுடைய முதலமைச்சருடைய மனநிலையை மட்டும் சந்திப்பு, பிரதமருடன் சந்திப்பு மட்டும் தெரியாது மட்டும் இல்ல சூர்யா. பொது ஊடகங்கள் வாயிலாக கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி அடிப்படையில் இருக்கிற நிகழ்வுகளையும் முதலமைச்சர் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். பத்திரிகையாளருடன் தொடர்பு இருப்பது, மீடியா உறவு இருப்பது நல்லது. அந்த வகையில தான் நீங்க விருப்பப்பட்ட செய்திகளை சொல்லலாம், சொல்லாமல் போடுறால் அது உங்களுடைய ப்ரோரோகேட்டிவ், தனிப்பட்ட உங்களோட உரிமை. ஆனால் பொதுமக்கள் சார்பாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவர்கள் தலைவர்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப சொல்லுவாங்க. ஊடகத்தினர் வெளிப்படையா பல விஷயங்களை சொல்லக்கூடும். ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற யதார்த்த உண்மைகளை. அதனால அந்த உறவுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூர்யா. நிச்சயமாக சார். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பாக்கி சார்.